حي على الفلاح. அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த பூமியில் 2 வகை மனிதர்கள் உண்டு. நம்பிக்கை கொண்டவர்களாகட்டும், நம்பிக்கை கொள்ளாதவர்களாகட்டும், ஓரிரை கொள்கை உடையவர்களாகட்டும் அல்லது மாற்று கொள்கை உடையவர்களாகட்டும், 2 வகை மனிதர்கள் உண்டு. ஒரு வகையினர் நற்காரியங்களுக்கு முன்னோடிகளாக இருப்பார்கள், நன்மைகளின் திறவுகோலாக இருப்பார்கள், தீமைகளை தடுக்கக்கூடிய அல்லது தீமைக்கு தடையாக இருப்பார்கள். இப்படி ஒரு டைப் உண்டு. இன்னொரு வகை தீமைக்கு முன்னோடிகளாக இருந்து தீமைக்கு திறவுகோலாக இருந்து அவர்கள் நன்மைக்கு தான் தடையாக இருப்பார்கள். இப்படி சில மனிதர்களும் உண்டு. இப்படி 2 வகை மனிதர்கள் உண்டு. இப்பொழுது ஓதிய இந்த ஹதீஸிலே நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்ன மினன் நாஸ், மக்களிலே பல மனிதர்கள் உண்டு. பல மனிதர்கள் என்று சொன்னால் 2 வகை மனிதர்கள் உண்டு. ஒரு வகையினர் மஃபாத்தீஹுல் கைர், நன்மைக்கு சாவியாக, மகாலீகுல் ஷர், தீமைக்கு பூட்டாக இருப்பார்கள் என்று சொன்னான். நன்மைக்கு சாவியாகவும் தீமைக்கு பூட்டாகவும் இருப்பார்கள். அவர்களால் சமூகத்திலே நன்மைதான் விளையும், அவர்களால் சமூகத்தில் உள்ள தீமை அகலும். அப்படி சில மனிதர்கள் உண்டு. வமினன் நாஸி மஃபாத்தீஹுல் ஷர் மகாலீகுல் கைர், இப்படியும் சில மனிதர்கள் உண்டு. அவர்களால் சமூகத்திலே தீமைக்கு சாவியாக இருப்பார்கள். சமூகத்தில் அவர்களால் தீமைதான் நிகழும், நன்மைக்கு பூட்டாக இருப்பார். அவர்களால் சமூகத்திலே மக்களிடத்திலே எந்த நன்மையும் அவர்களால் கிடையாது என்று இங்கே சொல்லிட்டு, ஃபதூபா லிமன் ஜஅலல்லாஹு மஃபாத்தீஹுல் கைர், யார் நன்மைக்கு சாவியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நற்செய்தி. யாருடைய கரங்களில் நன்மை விளைகிறதோ, நன்மைக்கு சாவியாக யார் இருக்கிறாரோ, திறவுகோலாக யார் இருக்கிறாரோ அவருக்கு நற்செய்தி என்று சொன்னான். அதை சொல்லிட்டு, வவைலுல் லிமன் ஜஅல மஃபாத்தீஹு ஷர் அலா யதைஹி, யாருடைய கரங்களால் தீமை விளைகிறதோ ஏற்படுகிறதோ அவர்களுக்கு வயல் என்று சொன்னான், நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னான். ஆக இந்த ஹதீஸ் இன்றைக்கு மிகவும் கவனிக்கத்தக்க ஹதீஸ். காரணம், சுயநலம் அதிகமாகி பெருகி மலிந்து போகிவிட்ட காலம். யாரும் பிறருக்கு நன்மை செய்யலாம், நம்மால் அடுத்தவர்களுக்கு நல்லது கிடைக்கட்டும் என்று எண்ணக்கூடிய மனிதர்கள் மலிந்து போய்விட்டிருக்கக்கூடிய காலம். எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன ஆதாயம், எனக்கு என்ன லாபம் என்று ஒரு விதமான சுயநல சிந்தனை உடைய மனிதர்களாக மாறிவிட்டிருக்கக்கூடிய காலம் இது என்று சொன்னால் நிச்சயமாக அது மிகை அல்ல. இப்படிப்பட்ட இந்த கால சூழ்நிலையிலே இந்த ஹதீஸ் மிகவும் கவனிக்கத்தக்க ஒரு ஹதீஸ். சமூகத்திற்கும் சக மனிதர்களுக்கும் பயன் தரும் வகையில் சமூக அக்கறையோடு வாழ்வது என்பது அரிதாக ஆகிவிட்டிருக்கக்கூடிய காலத்திலே இன்றைக்கு நாம் இறை நம்பிக்கை கொண்டு நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றி கொண்டு நபிகளாருடைய வாழ்வியலை நாம் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்திலே இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எந்தளவு தூரம் இந்த ஹதீஸின் அடிப்படையிலே
சமூக அக்கறையோடு நாம் வாழ முடியும், இந்த பொறுப்பை நாம் எந்தளவு தூரம் இன்றைய கால சூழ்நிலையிலே நாம் நிறைவேற்ற முடியும் என்று ஒவ்வொருவரும் நாம் யோசனை செய்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மனிதர்களிலேயே சிறந்தவர் யார்? ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லும் பொழுது, ஹைருன் நாசி அன்ஃபஉஹும் லின்னாஸ், மனிதர்களிலே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? சிறந்தவர்கள் யார் தெரியுமா? இங்கே கல்வியை பற்றியோ பொருளாதாரத்தை பற்றியோ வசதி வாய்ப்புகளை பற்றியோ சொத்து சுகங்களை பற்றியோ இந்த ஹதீஸ் சொல்லவில்லை. அன்ஃபஉஹும் லின்னாஸ், சக மனிதர்களுக்கு பிரயோஜனம் உடையவர்களாக பயனுள்ளவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்தான் மனிதர்களிலே சிறந்தவர் என்று சொன்னார். இந்த பயன் எந்த விதத்திலும் இருக்கலாம். கல்வி சார்ந்து இருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்து இருக்கலாம், அல்லது இந்த இரண்டும் சாராததாக இருக்கலாம். ஆக மொத்தத்திலே ஒரு மனிதனால், ஒரு மூமினால், ஓர் இறை நம்பிக்கை கொண்ட மனிதனால் சமூகத்திலே ஏதாவது ஒரு வகையிலே பயன் அளிக்கக்கூடிய வாழ்க்கையாக அந்த மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஏதாவது ஒரு பயன். சஹாபாக்களிடத்திலே இந்த விஷயத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, யார சொல்லலாம், இருக்கப்பட்டவங்க செய்வாங்க, இல்லாதப்பட்டவங்க நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, சென்று உங்களுடைய கரங்களால் உழையுங்கள், உழைத்து வருமானம் ஈட்டுங்கள், பணம் ஈட்டுங்கள், அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்திலிருந்து சிலவற்றை நீங்கள் மக்களுக்காக பிரயோஜனமாக நீங்கள் செலவழியுங்கள் என்று சொன்ன பொழுது மீண்டும் குறுக்கிட்டார்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், அதற்கும் இயலாத எங்களிலே சிலர் உண்டு, அதற்கும் இயலாதவர்கள் எங்களிலே சிலர் உண்டு. அவங்க எங்கே போய் சம்பாதிக்க, எங்கே போய் மக்களுக்கு செலவழிக்க, பிரயோஜனம் அடைய, அதுவும் முடியாதவர்கள் என்ன செய்வது யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும் பொழுது, யாருக்கும் உங்களால் தொந்தரவு இல்லாது உங்களால் வாழ முடியும் என்று சொன்னால், எந்த இடைஞ்சலும் தொந்தரவும் இல்லாமல் உங்களுடைய கரத்தாலோ உங்களுடைய நாவாலோ யாருக்கும் இடைஞ்சலும் தொந்தரவும் இல்லாது உங்களால் வாழ முடியும் என்று சொன்னால், அதுவே நீங்கள் மனித சமூகத்திற்கு செய்கின்ற மிகப்பெரிய அறம். அது மிகப்பெரிய அறம், மிகப்பெரிய நன்மை. அதுவே நீங்கள் மனித சமூகத்திற்கு செய்கின்ற தர்மம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார் என்று சொன்னால், தர்ம சிந்தனை எந்த பாகுபாடும் கிடையாது, எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. எல்லோருக்கும் இருக்கக்கூடியவர்கள், இருக்கப்பட்டவர்கள், இல்லாதவர்கள் என்று எல்லோருக்குமே இந்த சிந்தனை வேண்டும். இந்த சமூகத்திற்கு என்னால் எந்த நன்மையை செய்துவிட முடியும், என்னால் இந்த மனித சமூகத்திற்கு எந்த விதமாக சேவையாற்ற முடியும் என்று ஒவ்வொரு முஃமினும் சிந்தித்து தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸுகள் நமக்கு உணர்த்துகின்றன. நபிமார்கள் இதற்கு மிகச்சிறந்த உதாரணம். சமூக சேவை ஆற்றுவதிலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபிமார்களுடைய உதாரணம் நமக்கு உண்டு. குறிப்பாக ஓரிரு உதாரணங்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்யாத குற்றத்திற்காக சிறை தண்டனையை அனுபவிக்கிறார்கள். நமக்கு அந்த வரலாறு தெரியும், வரலாறு நீண்ட நெடியது, அதுக்குள்ளே போக வேணாம். செய்யாத குற்றத்திற்கு சிறை தண்டனை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த சிறையிலே சிறை தோழர்களாக இன்னும் இருவர் வருகிறார்கள். சிறை தோழர்களாக அவர்கள் ஏதோ குற்றம் செய்துவிட்டதாக அவர்களுக்கு சிறை தண்டனை அளிக்கப்பட்டு அந்த நண்பர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடைக்கப்பட்ட அந்த சிறையினுடைய அந்த அறைக்கு வருகிறார்கள். அப்போ 3 பேர் அந்த ரூமில் இருக்கிறாங்க. வந்த 2 நபர்கள் கனவு காண்கிறார்கள். 2 பேருமே கனவு காண்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கனவுக்கு விளக்கம் சொல்வதிலே கைதேர்ந்த நபர். அப்போது தான் கண்ட கனவிற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட விளக்கம் கேட்கவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த கனவுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. இது நடக்கிறது சிறையிலே. சிறை தண்டனை முடிந்து அந்த 2 சகோதரர்கள் வீடு திரும்புகிறார்கள். திரும்பி அரசவையிலே அரசர், அந்த ஈப்து நாட்டு அரசர் ஒரு நாள் கனவு காண்கிறார்.
தான் கண்ட கனவிற்கு யாரேனும் விளக்கம் சொல்லுகிறீர்களா என்று அரசவையிலே உள்ளவர்களை பார்த்து கேட்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருந்த அந்த 2 சிறை தோழர்களும் அந்த அரசவையிலே இருக்கும் பொழுது இந்த கனவை மன்னர் சொல்ல, இதற்கு யார் விளக்கம் தருகிறீர்கள் என்று கேட்க, விளக்கம் தரக்கூடிய ஒரு நபரை நான் இதற்கு முன்னால் கண்டிருக்கிறேன், நான் அவரிடம் சென்று உங்களுடைய கனவிற்கு விளக்கம் தேடி வருகிறேன் என்று அந்த கனவுக்கு விளக்கம் கேட்டு அந்த சிறை தோழர்கள் மீண்டும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சந்திக்க வராங்க. அந்த மன்னர் கண்ட கனவு என்ன? 7 கொழுத்த ஒட்டகங்களை 7 மெலிந்த ஒட்டகங்கள் தின்கின்றன, சாப்பிடுகின்றன. கொழுத்தது மெலிந்ததை சாப்பிட்றதை பற்றி ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. மெலிந்தது கொழுத்ததை எப்படி சாப்பிட முடியும்? இந்த மாதிரி இந்த செயலை நான் கனவிலே கண்டேன், இதுக்கு என்ன விளக்கம்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். நேராக கனவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட தான் வராங்க. இந்த மாதிரி நாட்டு மன்னர் இந்த மாதிரி ஒரு கனவு கண்டார், இதுக்கு நீங்கள் தான் விளக்கம் சொல்லணும். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரிடம் இருந்த அந்த சமூக அக்கறைக்கு உதாரணமாக இதை சொல்கிறார்கள். அந்த மன்னரிடம் நீங்கள் சென்று சொல்லுங்கள், நாட்டிலே ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே பஞ்சம் நிலவும், அந்த பஞ்சம் 7 ஆண்டுகள் நீடிக்கும். அந்த பஞ்ச காலம் வருவதற்கு முன்பாக செழிப்பான 7 ஆண்டுகள் நிலைத்திருக்கும். ஃபஸ்ட்டில் 7 ஆண்டுகள் நாட்டிலே செழிப்பாக இருக்கும். அந்த 7 ஆண்டுகள் கழித்து பிறகு 7 ஆண்டுகள் வரும். அந்த ஆண்டிலே மழை பொழிவு இருக்காது, மழை மாதிரி இல்லாமல் பஞ்சம் ஏற்பட்டுவிடும் என்று நீங்கள் சொல்லுங்கள். செழிப்பாக இருக்கக்கூடிய காலத்திலே உங்கள் நாட்டிலே விளைகின்ற அந்த விளைச்சலை அடுத்த 7 ஆண்டுகளுக்காக வேண்டி சேமித்து வையுங்கள். அதுவும் எப்படி சேமித்து வையுங்க? விளைந்த அந்த வயல்களிலேயே அந்த விளைச்சல்களை நீங்கள் விட்டு அதை சேமிப்பாக வைத்துக்கோங்க. அது அறுவடையே செய்யாதீங்க, அப்படியே செடியிலேயே இருக்கட்டும், மரத்திலேயே இருக்கட்டும் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கனவிற்கு இதுதான் விளக்கம் என்று உங்களுடைய மன்னரிடம் சென்று சொல்லுங்கள் என்று அவர்கள் சொல்ல, மன்னர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணதுனால அக்கம்பக்கத்திலே மற்ற நாடுகளிலே ஏற்பட்ட பஞ்சம், அதனால் ஏற்பட்ட பாதிப்பு, எகிப்து நாட்டிலே அந்த பாதிப்பு உணரப்படவில்லை. அந்த பஞ்சகாலத்திலே எகிப்திலே பஞ்சத்தை மக்கள் உணரவில்லை. காரணம், இந்த சேமிப்பு, இந்த ஐடியா, இந்த திட்டம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி தந்த பரந்த விரிந்த, அதாவது மனித சமூகத்தின் மீது அக்கறையுடன் சொன்ன இந்த திட்டம் அந்த மன்னருக்கும் அந்த நாட்டுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் கை கொடுத்தது என்று வரலாறு பேசுகிறது. இப்படி சமூக அக்கறையோடு வாழ்ந்து மக்களுக்கு என்ன பிரயோஜனம், எது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் யோசித்து செயல்படக்கூடியவர்களாக நபிமார்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த வரலாற்று நிகழ்வை உதாரணமாக சொல்லப்படுகிறது. இப்படி சமூக அக்கறை உடையவர்களாக ஒரு முஃமின் இருப்பான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு இடத்துக்கு மதியன் அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் ஆடு மேய்க்கக்கூடிய ஆட்டு இடையர்கள் தங்கள் ஆடுகளை மேய்த்து ஒரு இடத்துல தண்ணி இருக்குது, அந்த தண்ணி அந்த ஆட்டுக்கு புகட்டுவதற்காக வேண்டி கும்பலாக வராங்க. அந்த ஆடு மேய்க்கக்கூடியவர்களிலே 2 பெண்கள் கும்பலாக போய் அந்த ஆட்டுக்கு ஒரு இடத்துல தண்ணி காட்டுறாங்க. இந்த 2 பெண்களால் கும்பலில் போய் தன்னுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் காட்டுவதற்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. இந்த சூழ்நிலையை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்த்துட்டு அந்த பெண்களிடம் ஒரு மாதிரி தயக்கமாக நிற்கிறீங்களே, உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்க இந்த வரலாறு குர்ஆனிலே பதிவு செய்யப்படுகிறது. அந்த 2 பெண்மணிகள் கும்பலாக போய் எல்லாமே தன்னுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டுறாங்க. எங்களால் அந்த கும்பலில் போயிட்டு எங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்ட முடியாது, அதனால் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம், தண்ணி கிடைச்சா நாங்கள் என்ன செய்கிறோம், புகட்டுறோம். அப்படியா என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பெண்களுக்கு உதவுகிறார்கள், அவர்களுடைய கால்நடைகளுக்கு நீர் புகட்ட உதவுகிறார்கள். இந்த சம்பவம் நடக்கிறது. இதை இந்த பெண்கள் தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய தந்தை இடத்திலே சென்று சொல்ல, தந்தை அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாராட்டுகிறார்கள். இந்த பாராட்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
சமூக அக்கறையோடு சமூக சேவை மனப்பான்மையோடு செய்த இந்த சேவையை, இந்த உதவியை பாராட்டி அந்த தந்தை பேசுவதை அல்லாஹு தாலா பாராட்டி சிலாகித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை குர்ஆனிலே பதிவு செய்யும் பொழுது இந்த வரலாற்றையும் பதிவு செய்கிறான் என்று சொன்னால், இதுதான் என்னால் அந்த சுச்சுவேஷனில் யாருக்காவது ஏதாவது பயன் தரும் வகையில், பிரயோஜனம் அளிக்கும் வகையில் என்னால் என்ன மாதிரியான சேவையை மக்களுக்கு நாம் ஆற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் தேடிக் கொண்டிருப்பார்கள் நபிமார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு சந்தர்ப்பங்கள், எவ்வளவு சூழ்நிலைகள், இந்த சூழலிலே என்னால் இவர்களுக்கு என்ன செய்ய முடியும், என்னால் இவர்களுக்கு என்ன சேவையை நான் ஆற்ற முடியும் என்று நமக்கு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். மாமன்னர் துல்கர்னைன், இந்த சம்பவம் குர்ஆனிலே பதிவு செய்யப்படுகிறது. மாமன்னர் துல்கர்னைன் உலகம் முழுவதையும் ஆண்ட மன்னர்களிலே ஒருவராக குர்ஆன் துல்கர்னைனுடைய வரலாற்று சம்பவத்தை பதிவு செய்கிறது. துல்கர்னைன் அவர்கள் உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களுக்கு என்னென்ன மாதிரியாக நாம் சேவையாற்ற முடியும் என்பதாக ஒவ்வொரு நாடாக, ஒவ்வொரு ஊராக சென்று தன்னுடைய பணிகளை விரிவுபடுத்தி கொண்டே செல்கிறார்கள். ஒரு ஊர் வருகிறது. அந்த ஊரிலே இருக்கக்கூடிய மக்கள் அந்த மன்னரிடத்திலே ஒரு விஷயத்தை முறையிடுகிறார்கள். என்ன முறையீடு? யாஜூஜ் மாஜூஜ் என்று சொல்லக்கூடிய அதிசய குள்ளர்கள்னு சொல்லி பதிவு செய்வாங்க. புத்தகத்தில் பதிவு செய்யும் பொழுது அதிசய குள்ளர்கள் அப்படின்னு பதிவு செய்வாங்க. அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர்கள் எங்கள் ஊருக்குள்ளே அடிதடியாக புகுந்து விடுகிறார்கள். எங்களிடம் இருக்கக்கூடிய வெள்ளாமைகள், கால்நடைகள், எங்களிடம் இருக்கக்கூடிய மக்கள் என்று இவர்களுடைய அநியாயம் மிகப்பெரிய அநியாயமாக இருக்கிறது. அநீதம் செய்கிறார்கள். எங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படுகிறது. எங்கள் ஊர்வாசிகள் அவர்களால் மிகப்பெரிய நஷ்டத்தையும் அழிவையும் சந்திக்கிறார்கள். அவர்களுடைய அழிவை தடுத்து நிறுத்த வேண்டும். அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் மன்னரே என்று அந்த ஊர்வாசிகள் மன்னர் துல்கர்னைன் அவர்களிடம் ஒரு கோரிக்கை வைக்க, இதுக்கு நாங்கள் உங்களுக்கு என்ன வேணாலும் விலை தருகிறோம், நீங்கள் என்ன வேணாலும் எங்கள்கிட்ட கேளுங்க, இதற்கான விலையை நாங்கள் தருகிறோம், தயவு செய்து இந்த அநீதக்காரர்களிடம் இருந்து எங்களை நீங்கள் காப்பாற்றுங்கள், அதுக்கு ஏதாவது ஒரு யோசனை நீங்கள் சொல்லுங்கள், செய்யுங்கள்னு சொல்ல துல்கர்னைன் அவர்கள் இவர்களையும் உங்களையும் தடுக்கும் விதமாக ஒரு பெரிய சுவர் ஒன்று எழுப்பி உங்கள் ஊருக்கு அவர்கள் படையெடுத்து வராமல் தடுப்பதற்காக வேண்டி நான் ஒரு யோசனை சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் எனக்கு உதவி செய்யணும். ஆள்பலம் மட்டும் எனக்கு தாங்க, ஆள்பலம் மட்டும் தாங்க, மற்ற உதவி எதுவும் எனக்கு வேணாம் என்று சொல்ல, நான் கேட்குற ஆளை மட்டும் நீங்கள் கொடுங்க என்பதாக துல்கர்னைன் அவர்கள் கேட்க, நாங்கள் எத்தனை பேர் வேணாலும் உங்களுக்கு உதவி செய்கிறோன்னு சொல்லி துல்கர்னைன் அவர்கள், மாமன்னர் துல்கர்னைன் அவர்கள் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர்களை தடுக்கும் வகையிலே மிகப்பெரிய ஒரு சுவரை எழுப்பி மக்களை காப்பாற்றினார்கள் என்று இந்த வரலாற்றை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கிறான். இதுவும் அந்த மாமன்னர் மக்களின் மீது இருந்த அந்த அக்கறை, மக்களுக்கு என்ன மாதிரியாக அவர்களுடைய கோரிக்கையை பூர்த்தி செய்து அவர்களுக்கு சேவையாற்ற முடியும், அவர்களுக்கு பணி செய்ய முடியும் என்று யோசனை செய்து, அதாவது பொதுநலம் கருதி துல்கர்னைன் அவர்கள் செய்த இந்த சேவையை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பாராட்டி சிலாகித்து இந்த வரலாற்றை பதிவு செய்கிறான் என்று சொன்னால், இது ஒவ்வொரு முஃமினுக்கும், அது ஆணாகிலும் பெண்ணாகிலும் சரி, சமூக சேவை ஆற்ற வேண்டும், இறுதி மூச்சு வரை அந்த சிந்தனை ஒவ்வொரு மனிதனிடத்திலும் வேண்டும் என்று அல்லாஹு தஆலா இந்த வரலாற்று சம்பவத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறான். ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சமூக சேவை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஒன்று படித்தோம். அஸ்ஸாம் மாநிலம் ஜாதவ் பயேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், நெட்டில் போட்டிங்கன்னா வரும். அதாவது மொலா என்று அந்த ஊர் மக்களால் அன்பாக அழைக்கப்பட்டவர், அஸ்ஸாம் மாநிலத்தை சார்ந்தவர் ஜாதவ் பயேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர். ஒரு சாதாரணமான ஒரு விவசாய குடும்பத்தில் சேர்ந்த ஒரு ஏழ்மையான குடும்பத்திலே வாழ்ந்தவர். 1980ஆம் ஆண்டு
மிகப்பெரிய வெப்பம் சூடு இந்த நாட்டில் இந்த ஊரில் நிகழுது அப்படின்னு சொன்னால் மரங்கள் அழிப்பு தான் இதுக்கு காரணம். அப்போ மரங்களை நாம் உருவாக்கணும் என்று இவர் களம் இறங்குகிறார். அதுக்காக வேண்டிய ஒரு மிகப்பெரிய மணற்திட்டு, அந்த மணற்திட்டு நான் மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் போயிட்டு அப்ளிகேஷன் கொடுத்து அப்ளை பண்ணுறாரு. ஏப்பா இந்த மணல் பரப்பில் போயிட்டு மரம் வளர்க்கணும்னு சொல்கிறியே, இந்த மணலில் எப்படி மரம் வளரும்? இல்லை நான் அதை பார்த்துக்கிறேன், நீங்கள் அனுமதி மட்டும் கொடுங்கன்னு சொல்லி 1980ஆம் ஆண்டு 200 ஹெக்டேர் நிலப்பரப்பிலே அந்த மரம் வளர்க்கக்கூடிய அந்த பணியை ஆரம்பிக்கின்றார். இது பல ஆண்டுகள் ஒத்த தனி ஆளாக இந்த கடமையை அவர் செய்கின்றார். எத்தனை வருஷமாக இந்த தோப்புலேயே இந்த மரம் வளர்ப்பு இந்த வேலையில் இருக்கிறான்னு சொன்னால் ஏறக்குறைய 35 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வேலையை தனி ஒருவராக அவர் செய்கிறார். அதாவது குடும்பமாக, அவருடைய குடும்பமே அதற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்து விட்டது. 35 ஆண்டுகள் கழித்து 200 ஹெக்டேரிலே அவர் ஆரம்பித்த இந்த மரம் வளர்ப்பு சமூக காடு வளர்ப்பு திட்டமாக ஆரம்பித்த இந்த சேவை, இந்த பணி 550 ஹெக்டேர் அளவிலே இவர் வளர்த்த இந்த மரம் மிகப்பெரிய ஒரு காடாக ஆகிவிட்டது. கடைசியிலே இந்த மரம் வளர்ப்பு, இந்த காடு வளர்ப்பு திட்டத்தை மிக அருமையாக செயல்படுத்தியதன் காரணமாக பல்வேறு பாராட்டுகளையும் இந்த நாட்டினுடைய உயரிய விருதான விருதையும், பத்மஸ்ரீ விருதையும் 2018ஆம் ஆண்டு அவர் பெற்றார் என்று ஒரு சம்பவத்தை ஆன்லைனில் பார்க்க முடியும். நம்ம பிரபலியமான ஒரு சம்பவம் இது. மக்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறையினால் சமூகத்திற்கு என்னால் செய்ய முடியும், என்னால் என்ன செய்ய முடியும், அதிகபட்சமாக என்னால் என்ன சேவையை இந்த சமூகத்திற்கு ஆற்ற முடியும் என்பதாக ஒரு இறை நம்பிக்கை இல்லை என்றாலும் கூட அவர் தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த சமூகத்திற்கு நாம் சேவையாற்ற வேண்டும் என்பதாக இந்த விஷயத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எந்தளவு தூரம் ஒரு முஃமின் இந்த சிந்தனையோடு வாழ வேண்டும் என்பதை நாம் புரிய வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய நன்மைகள், நாம் செய்யக்கூடிய சேவைகள் சமயங்களிலே மக்களிடத்திலே பாராட்டு கிடைக்காமல், நாம் எதிர்பார்க்கக்கூடிய புகழும் பேரும் கிடைக்காமல் போகலாம். பேருக்காக வேண்டி, புகழுக்காக வேண்டி நம்ம செய்யறதில்லை. அட்லீஸ்ட் மக்களுடைய அந்த அங்கீகாரம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம செய்வோம். சமயத்தில் அது நமக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய இந்த சேவை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். கண்டிப்பாக இந்த சேவையை அல்லாஹு தாலா பொருந்தி கொண்டான் என்று சொன்னால் இதன் மூலமாக அல்லாஹுடைய பொருத்தத்திற்குரியவர்களாக கண்டிப்பாக மாற முடியும். மன் ஜா அபில் ஹசனதி, யார் ஒருவர் ஒரு நன்மையை செய்கிறாரோ ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, அந்த ஒரு நன்மை அவருக்கு 10 நன்மையை பெற்றுத்தரும். இது அல்லாஹ் வாக்குறுதி தந்த உண்மை, அல்லாஹுடைய வாக்குறுதி. இந்த வாக்கை அல்லாஹு தாலா மீறுவதில்லை. ஆக நீங்கள் ஒரு நன்மையை செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் செய்தது ஒரு நன்மையாக இருக்கலாம், அந்த ஒரு நன்மைக்கும் மக்களுடைய அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம். அல்லாஹ் உங்களுடைய நன்மையை அங்கீகரிப்பான். அங்கீகரிப்பதோடு மட்டுமல்ல, 1க்கு 10 நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கூலி தருவான் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு வாக்களிக்கின்றான். வமன் அஹ்சின், நன்மை செய்யுங்கள், பணியாற்றுங்கள், சேவை அஹ்சின் என்று சொன்னால் சேவை செய்யுங்கள், மக்கள் சேவை ஆற்றுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், சூரத்துல் பக்ராவுடைய வசனம். மக்கள் சேவை ஆற்றுபவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். நீங்கள் மக்கள் சேவையை எந்த அளவிற்கு முன்னெடுக்கிறீர்களோ அந்த அளவிற்கு அல்லாஹ்விற்கு விருப்பமான அடியார்களாக நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுடைய சேவையை ஒருபொழுதும் கைவிடுவதில்லை. உங்களை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்து விடுகின்றான் என்பதை நாம் யோசனை செய்து பார்க்க வேண்டும். ஆக மக்களிடத்திலே அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள், பிழைகளை சொல்லிக்கொண்டு புறம் பேசிக்கொண்டு திரியாமல் புறம் தவிர்த்து அறம் வளர்க்கக்கூடிய வேலைகளை நாம் செய்ய வேண்டும். புறம் தவிர்த்து அறம் செய்ய நாம் முற்பட வேண்டும். லா யக்தப் பஅதுகும் பஅலா, மக்களை அவர்களிடத்திலே என்ன குறை இருக்கிறது என்று துருவி ஆராய்ந்து அவர்களுடைய குறைகளை சொல்லிக்கொண்டு நீங்கள் தெரியாதீர்கள்.
மக்களுடைய குறைகளை நீங்கள் துருவ ஆராய்ந்து விட்டீர்கள் என்று சொன்னால் சேவையாற்றக்கூடிய மனம் எங்கிருந்து வரும்? சேவையாற்றும் மனம் எங்கிருந்து வரும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு வந்ததனுடைய காரணம் 2-3 காரணம் இருந்தால் கூட மெயினாக என்ன காரணம்? ஒரு சிறிய பிழை தவறு நடந்து விட்டது. சுவனத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய அன்பு துணைவியாரும் ஒரு சிறிய தவறு ஒன்று செய்து விட்டார்கள். அந்த தவறுக்கு தண்டனையாக அல்லாஹு தாலா இந்த பூமிக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய துணைவியாரையும் அல்லாஹு தாலா அனுப்பினான். ஆக ஜீன்லேயே தவறு என்பது, பிழை என்பது கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் இயற்கையாக இருக்கக்கூடிய அம்சம். தவறு செய்வது மனிதனுடைய இயல்பு. குறை என்பது ஒவ்வொரு மனிதனிடம் இருக்கக்கூடிய இயல்பு. அந்த குறைகளை மறந்து புறம் தவிர்த்து அறம் வளர்க்கக்கூடிய நாம் பாடுபட வேண்டும். ஆக அறம் செய்ய விரும்பு என்று சொல்லப்பட்டது போன்று ஒவ்வொருவரும் அறம் சார்ந்த வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்நாளில் எந்தளவு தூரம் மக்களுக்காக வேண்டி நாம் சேவையாற்ற முடியும், எந்தளவு தூரம் மக்களுக்கு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக நாம் இருக்க முடியும். ஒரு முஃமின் சமூகத்திற்கு பயனுள்ள மனிதனாக இருப்பான், பயனுள்ள மனிதனாக இருப்பான். எந்த பயனும் இல்லாதவன் ஒரு முஃமினாக இருக்க மாட்டான் என்பதைத்தான் இது போன்ற சம்பவங்களும் ஹதீஸுகளும் நமக்கு உணர்த்துகின்றன. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, அறம் செய்ய நாம் விரும்ப வேண்டும், அறம் சார்ந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். நம்மால் இந்த மனித சமூகத்திற்கு என்னென்ன மாதிரியான பிரயோஜனங்களை, சேவைகளை ஆற்ற முடியும் என்று ஒவ்வொருவரும் நாம் யோசனை செய்ய வேண்டும். அதற்கான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கிடைக்கும் சமயத்திலே கனக்கச்சிதமாக அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய சேவைகள், நாம் செய்யக்கூடிய பணிகள் சிறியதோ பெரியதோ அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டார் என்று சொன்னால், அல்லாஹுக்கு அது பிடித்து விட்டது என்று சொன்னால், நாய்க்கு தண்ணீர் புகட்டிய நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நாய்க்கு தண்ணீர் புகட்டியது மிகப்பெரிய லட்சக்கணக்கிலே செலவு செய்து ஆற்றப்பட்ட செயல் அல்ல. லட்சங்களையும் கோடிகளையும் கொட்டி செலவு செய்யப்பட்ட அறம் அல்ல, செயல் அல்ல. நாய்க்கு தண்ணீர் புகட்டிய செயல் அல்லாஹுக்கு பிடித்து விட்டது, அல்லாஹுக்கு பிடித்து விட்டது. ஆக நாம் செய்யக்கூடிய சிறிய செயலாக இருந்தாலும் அல்லாஹுக்கு பிடித்து விட்டது என்று சொன்னால் அதன் மூலமாக நம்முடைய சுவனம் உறுதியாக ஆகிவிடுகிறது. இதற்கு ஏராளமாக உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். அப்படி அறம் சார்ந்த வாழ்க்கையை நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.